நல்ல மலைகளின் இன்ப. திருமதி வனஜா தவயோகராஜா ஆகியோரை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு பெருமையோடு அழைக்கின்றோம். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் பெருமைமிக்க தலைவருமாகிய விளைகுவனேனோ தமிழும் நானும் மெய்யாயுடல் உயர் கண்டீரும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தகை மிக. இன்றைய நிகழ்வில் தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் தம்பு சிவசுப்பிரமணியம் அவர்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் பவள விழா ஆண்டில் பல நிகழ்வுகளை செயல்பட்டு வருகின்றார். அவர்களுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இசை நாடகம் என்பன பேச்சுக்குரிய ஒரு விஷயம் அல்ல, அவையெல்லாம் பார்த்தலுக்குரிய கேட்டலுக்குரிய ஆற்றுகை வடிவங்களாகும். பேசுவது நல்லது, ஆனால் நிகழ்த்துவது அதைவிட நல்லது. நிகழ்த்துகை தான் எப்போதும் எங்களுக்கு இன்பம் தரும். இசைக்கோலம் என்னுடைய பேச்சு இன்னொரு பிரதியாக அமையும். அதற்கு முன்னால் சின்னராசா அரங்கு என்று போடுகின்ற அளவுக்கு எங்கள் இசை வளர்ச்சி நடைபெற்றிருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். தமிழர்களினுடைய இந்த ஆடலினுடைய அடிப்படைகள் அல்லது மூல வேர்கள் படிப்படியாக அளிக்கப்பட்டன. அழிப்பு நடவடிக்கையில பரதநாட்டியத்தினுடைய மூல நூல்களிலே ஒன்றாக பரத முனிவர் எழுதிய நாட்டிய சாஸ்திரத்தை கொண்டு சென்றார்கள். நாட்டிய சாஸ்திரம் என்பது பரதநாட்டியத்துக்குரிய நூல் அல்ல, பலர் அதை பிழையாக விளங்குகின்றார்கள். அது இந்தியாவிலே பரதர் வாழ்ந்த காலத்திலே இந்தியா எங்கும் பரவி இருந்த அரங்கு பற்றிய ஒரு நூல். அரங்கின் இயல்பு, ஆடுவோருடைய இயல்பு, அதனாலே உருவாக்கப்படுகின்ற ரசம். இந்த ரச கோட்பாடு தமிழரிடம் இருந்தது. தொல்காப்பியத்திலே மெய்ப்பாடுகள் பற்றி தனித்த ஒரு அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இசையியலின் மரபே 10 பாட்டு 8 தொகையிலும் பின் சிலப்பதிகாரத்திலும் அதன் பின் சிறப்பின் சீரிய உரைகளிலும் வழி வழியாக வளர்ந்து வருகின்றது. 10 பாட்டு 8 தொகையுடன் காணப்படும் இசைக்கலை செய்திகளை அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் ஏசு வைத்தியலிங்கம் தொகுத்து தந்துள்ளார். இன்று பவள விழா காணும் இச்சங்கம் மேன்மேலும் சிறப்புற செயல்பட எனது வாழ்த்துக்களையும் முதல்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று ஈழத்து செவ்வியல் இசையும் ஆடலும் என்னும் தொனிப்பொருளில் இசை ஆடல் சார்ந்த அளிக்கைகளையும் இவை சார்ந்த கருத்தரங்கையும் நடாத்துவதுடன் நின்றுவிடாது சிலப்பதிகார கால செவ்வியல் ஆடகி மாதவிக்கு மன்னன் வழங்கிய தலைக்கோல் விருதினையும் போன்று குயிலுவ கலைஞர்களாகிய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இங்கே அம்மையார் அவர்களும் இருக்கின்றார்கள்.